அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் பார்த்துட்டு வரோம்ல. அதன் அடிப்படையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போது நம்ம எப்போதுமே கருத்தை சொல்லும் குட்டி கதை தானே பார்ப்போம். அந்த கருத்தை சொல்லும் குட்டி கதை என்னன்றத இந்த பதிவில் பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரு ஃப்ளைட்டை ஃப்ளைட்டை சுத்தம் பண்ணுற ஒருத்தர் அந்த ஃப்ளைட் கிட்ட அந்த உள்ளறை இருக்கும்ல, அதாவது காக்பிட்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளைட்லாம் ஓட்டுற இடம், அந்த இடத்துல நிற்கிறாரு. அப்படி நிற்கும் போது அந்த இடத்துல விமானத்தை எப்படி ஓட்டுவது அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதை பார்த்து அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. அதை எடுத்துட்டு பக்கத்தை திருப்பி பார்க்குறாரு. ஃப்ளைட்டை இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிகப்பு கலர் பட்டனை அழுத்துங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உடனே இவரும் அந்த விமான பைலட் உட்காந்துருக்கு இருக்கையில் அமர்ந்துக்கிட்டு அந்த சிவப்பு கலர் பட்டனை அழுத்துறாரு. அழுத்தும் போது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. இதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அப்பாடா, எப்படியோ சந்தோஷமா போச்சுடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த புத்தகத்துடைய 2வது பக்கத்தை எடுத்து பார்க்குறாரு. அதுல ஃப்ளைட்டு நகர்றதுக்கு நீல கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கு. உடனே இவர் என்ன பண்றாரு, நீல கலர் பட்டனை கிளிக் பண்றாரு. உடனே இதே மாதிரியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஃப்ளைட்டும் நகர தொடங்குது. இதுவரைக்கு இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் அந்த 3வது பக்கத்தை வேக வேகமாக திருப்பி அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா, அங்கே ஃப்ளைட்டு மேலே பறக்கிறதுக்கு நீங்கள் பச்சை கலர் பட்டனை அழுத்துங்க அப்படின்னு போட்டிருக்கு. உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம ஃப்ளைட்டில் பறக்க போகிறோன்னு. அப்புறம் அந்த பச்சை கலர் பட்டனை கிளிக் பண்ணுறாரு. உடனே போய் அந்த ஃப்ளைட் மேலே பறக்குது. அப்படி பறக்கும்போது இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 20 நிமிடங்கள் சந்தோஷமாக உல்லாசமாக ஃப்ளைட்டில் பறக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சரி அடுத்த பக்கத்தில் எப்படி ஃப்ளைட்டை கீழே இறக்குறதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, அவருக்கு 4வது பக்கம் எடுத்தோன்னே தலையெல்லாம் சுற்றி அப்படியே நடுக்க வர ஆப்பில் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, 4வது பக்கத்தில் என்ன இருக்குன்னா, இந்த ஃப்ளைட்டை ஏற்றுறது எப்படின்னு இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த ஃப்ளைட்டை எப்படி இறக்குதுன்றதுல அருகில் உள்ள புத்தக கடையில் போயிட்டு இதோட 2ஆம் பிரதியை வாங்கி படிங்க அப்படின்னு இருக்குது. உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுறது, என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு. அதாங்க, என்றைக்குமே அரைகுறை கல்வி அப்படின்றது ஆபத்தானது மட்டும் இல்லை, அபாயகரமானது கூட. அதனால் என்றைக்குமே எந்த விஷயத்தையும் அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு எப்போதும் செஞ்சிடாதீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிதறையா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சவாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றிருக்கிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.